எதையோ சொல்லணும்னு வருது, ஆனால் சொல்ல வர மாட்டேங்குது. சரி சொல்லுவோம், நம்ம மனசில் உள்ளதையும் சொல்லுவோன்னு தோணுது. சாமிக்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிறந்த இடத்துலையும் கஷ்டப்பட்டு வர்ற இடமும் கஷ்டம் இல்லை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கு. பிறந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போகிற இடம் அவ்வளோ ஒரு சொர்க்கமாக நல்லா இருக்கு. ஆனால் என்ன, ஒரு கூட்டு குடும்பம் எப்படி சொல்கிறது, மாமனார் மாமியார் எல்லாம் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, முன்னாடி மாமனார் மாமியார் இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இல்லையா. மாமனார் மாமியார் இல்லாதனால நான் யாரும் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு இப்போ சொல்கிறேன். ஏதோ நம்ம ஒரு பிரச்சனைன்னா சாமிக்கிட்ட தான் நம்ம வேண்டிக்குவோம். அது அந்த பிரச்சனை சரியாயிட்டா அதோட நம்ம நேர்த்திக்கடனை செலுத்துவோம். அது மாதிரி நான் சின்ன பிள்ளையில வேண்டுனது என்னன்னா, சிரிப்பு தான் வரும் உங்களுக்கு. அப்போல்லாம் உள்ளவங்க நல்ல புருஷனாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல புருஷனாக அமையணும்னு வேண்டிக்குங்கடி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்கலாம். அது மாதிரி நான் விளக்கு பூஜையில் நானும் எனக்கு கை முடியாதனால எனக்கு வர்றவர் நல்லவராக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நான் பீச்ச கையில் எது கொடுத்தாலும் சில பேர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. இந்த கையில் ஏன் கொடுக்குற, இந்த கையில் கொடு, ஏன் இந்த கை வராதா அப்படின்னு. அப்போ ரொம்ப எனக்கு இந்த கை முடியாது, வேணா நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அது போய் நம்ம ஊனம்னு சொல்லிக்க முடியாதுல்ல எல்லார்ட்டையும். இந்த கையில் எவ்வளவு காசு பணம் வாங்கினாலும் இந்த கை தான், இதுதான் செலவு பண்ணும், இதுதான் எல்லாமே வைக்கும், எல்லா நல்லது கெட்டதும் இந்த ஒரு கை தான். இந்த கையில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். யாரும் இல்லாதது இப்போ தான் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை வளர்க்குறதும் சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு முடியலன்னா செய்கிறதுக்கோ அப்போ தான் தெரியுது. அதுக்கு தான் எங்கள் அம்மாலாம் அவ்வளோ ஒரு கூட்டத்தில் பிறந்தோம். அவங்களுக்கு கூட்டம் இருந்தும் சில பேர் உதவி செய்ய ஆள் இருக்காது. கூட்டம் இல்லைன்னாலும் ஒன்றுமே இருக்காது. யாரையுமே எதிர்பார்த்து எதுவுமே ரெஸ்ட். அது மாதிரி தான் நான் இந்த தீமிதி நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ என்னன்னு தெரியல, அது தீமிதியை நான் பார்த்ததில்ல, வேண்டிக்கிட்டேன். என் வீட்டுக்கார் ரொம்ப நல்ல டைப், அவ்வளோ ஒரு பாசமாக நல்லா வச்சுக்குவார். இப்போ இங்கே வெளியில் போயிருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கட்டி தான் வந்துச்சு. காலெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு கட்டி. அது நடந்தால் கொஞ்சம் வீங்கி கொஞ்சம் பெருசாகிடுச்சு. தீன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயந்தான் அது. இப்போ இந்த மாடு ஆடு வீட்டில் பிள்ளைங்க எல்லாருக்குமே எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க முடியலங்கும்போது தான், உட்காந்துருக்கும்போது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. என் பாட்டியும் அவ்வளோ இங்கே தான் கிடக்கும். அதுவும் இல்லை. அப்போ தான் என் அம்மா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி காலையிலேருந்து அழுதுட்டுருக்கேன். ஏதாவது ஒருத்தங்க எங்கள் அம்மாட்ட ஒரு போன் அடித்தா எங்கள் அம்மா ஓடியாந்து வேலை செஞ்சு, அதான் பெத்த தாய் இருக்கணுங்கிறது. அப்பாவோட அம்மா தாங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எனக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தெரியாமல் அப்படி வளர்த்து விட்டுச்சு எங்கள் அம்மா. இப்போ தான் தெரியுது. இப்போ வலிக்கும் போது தெரியுது என்ன பண்ணுறது, நடக்க முடியல. மாடு வேற இப்போ அப்பன்னு இருக்குது, கண்ணு போடுற மாதிரி. என் பொண்ணு சின்ன பொண்ணு, அதை போய் இப்போ வேலை வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் அழுததே பார்த்துட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போகலம்மா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு செஞ்சிட்டு இருக்கா. அதை யாரும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும். அந்த காளியம்மா தான் நான் அதுக்கிட்ட வேண்டும் போதே என்ன சொன்னேன்னா, எனக்கு யாரும் உதவி செய்யக்கூட ஆள் கிடையாது, எனக்கு என் பிள்ளைங்க என் மாடுகண்ணெல்லாம் பார்க்கணும், அதனால் நான் தான் வேலை செய்யணும், என் காலை நான் எப்படி நடக்கிறனோ அது மாதிரி திருப்பி நல்லபடியாக எனக்கு வரணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். அது நேற்று என்னன்னா கிட்ட தான் கட்டி போட்டிருந்தேன். நடந்த நேற்றெல்லாம் நல்லா தான் நடந்தேன்.
அது என்னன்னு கொஞ்சம் இன்னும் வலிக்குது, நடக்கவே முடியல. இதெல்லாம் இப்படிதான் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் எப்படி தான் செஞ்சுட்டு ஆனால் ஒன்றுமே காட்டிக்காமல் இருக்காங்க. தீ மிதிக்கிறாங்கல்ல, அது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் இதை வேற சொல்கிறாங்க, தீ மிதித்து கொப்பளம் வந்தால் பாவம் செஞ்சவங்களாம் அப்புறம் சுத்தம் இல்லை. இதெல்லாம் என்னங்க, நெருப்புன்னா எல்லாரையும் சூட தான் செய்யும், அதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. காலை பாருங்க, காலு நைட்டு பூரா தூங்குனா வலிச்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக வடியுது அந்த கொப்பளம். இந்த ஒரு கால் தான் அப்படி, இந்த இங்கே மட்டும்தான். அது இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல, இதில் நெருப்புப்பட்டிருக்கும் போல இருக்கு. நல்லா தான் நான் மெதுவாக தான் நடந்து வந்தேன். எனக்கு அது நெருப்பை பார்த்தோன்னே எனக்கு ஓடவும் தோணலை. அது என்னமோ அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல உண்மையிலே அம்மன் வந்த மாதிரி தான். இது சாமி வருது அப்படிலாம் ஆடுறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் தெரியலை. அந்த இடத்துல அம்மான்னு மட்டும்தான், எங்கள் அம்மா மட்டும்தான் நினச்சிக்கிட்டு நான் அப்படியே கூப்பிட்டுட்டு நடந்து போனேன். அது எனக்கு சுடவே இல்லை. அதுக்கப்புறமும் எனக்கு சுடலை, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு சின்ன கொப்பளம் வந்துச்சு, அதுதான் கொஞ்சம் தண்ணி பட்டணும் இதாகிடுச்சு. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பயங்கரமான விஷயம்.